ஒரே ஒரு கொலை செஞ்சாலும் அது மிகப்பெரிய தப்பு. ஆனா ஒரே ஆளு தொடர்ந்து பல கொலைகள் செஞ்சா சீரியல் கில்லர். இது வரைக்கும் நிறைய சீரியல் கில்லர்ஸ பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் லேடி சீரியல் கில்லரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்களோட எம்டி கைஃப். வெல்கம் டு இது உங்க மீடியா, எம்டி மீடியா. இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் லேடி சீரியல் கில்லர்னு அழைக்கப்படுற சைனைன் மல்லிகாவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த மல்லிகான்றவங்க பிஜில தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இவங்களோட நடவடிக்கையே சரியில்லைன்னு அங்க இருக்கிற நெய்பர்ஸும் அங்க இருக்கிற ரூம் சர்வீஸ் பண்றவங்களும் அவங்களோட ரூம் செக் பண்ணி பார்க்கலான்னு போறாங்க. அங்க பார்த்தா வேற போட்டு போடப்பட்டிருக்கு. என்ன இது டவுட்டா இருக்கேன்னு ஜன்னல் வழியா பார்க்கலான்னு பார்க்கும்போது தான் அங்க பெண் யாரோ தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இது என்ன, ஒரு பெண் தூங்கிட்டு இருக்காங்க ஆனா லாக் போட்டு போயிருக்காங்களேன்னு டவுட் வந்ததும் போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க. போலீஸ் அங்க வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த லேடி தூங்கிட்டு இல்ல, இறந்து போயிருக்காங்க. அப்போன்னு பார்த்தா அந்த மல்லிகான்றவங்க அவங்க பிஜிக்கு ரிட்டர்ன் வராங்க. ஆனா அங்க போலீஸ பார்த்துட்டு தப்பிச்சு ஓடிடுறாங்க. சரி, இந்த இறந்து போனவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்ல யாராவது பொண்ணுங்க காணாம போயிருக்காங்கன்னு புகார் கொடுத்திருக்காங்களான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது, நாகலட்சுமின்றவங்க 7 நாளைக்கு முன்னாடி காணாம போயிருக்காங்கன்னு, இப்போ இறந்து போயிருக்கிறதும் அவங்க தான் தெரிய வருது. சரி, எப்படி செத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போஸ்ட்மார்ட்டம்க்கு பாடி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போதான் இந்த மல்லிகான்றவங்க பஸ் ஸ்டாப்ல சந்தேகத்தின் அடிப்படையில அரெஸ்ட் ஆகுறாங்க. அவங்களை விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, அவங்க தான் அந்த பிஜில இருந்த மல்லிகானும் அவங்க தான் அந்த கொலையை பண்ணாங்கன்னு, அதுவும் 7க்கும் மேற்பட்ட கொலைகள் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க இந்த நேரத்துல அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வருது. எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக். ஏன்னா அதுல இயற்கை மரணம்னு எழுதியிருக்கு. இவ்ளோ துல்லியமா கொலைனே தெரியாத மாதிரி பிளான் போட்டு கொலை பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்க யாரு, எதுக்கு இந்த கொலையெல்லாம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்போதான் இவங்க யாருன்னு தெரிய வருது. இந்த மல்லிகான்றவங்க கர்நாடகாவை சேர்ந்தவங்க. மைசூருக்கு பக்கத்துல மண்டியான்ற மாவட்டத்துல தான் வாழ்ந்து வந்திருக்காங்க. இவங்களோட கணவர் பேர் ரமேஷ். அதுவும் இவங்களுக்கு 3 குழந்தையும் இருந்திருக்கு. இவங்க ஹஸ்பண்ட் டெய்லர். அதுவும் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஆனா இவங்களுக்கு ரிச்சா வாழணும்னு ஆசை இருந்திருக்கு. அதனால ஒரு சீட் ஃபண்டும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஏரியால எல்லாம் தெரிஞ்சவங்கன்றதுனால நம்பி பணத்தையும் போடுறாங்க. ஆனா அந்த பணத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு தனியாவே பெங்களூர் ஓடி வந்துடுறாங்க. பெங்களூர் வந்ததுக்கு அப்புறம் கோயில்கள்ல ஸ்கேம் பண்ணலாம்னு பிளான் பண்றாங்க. அதனால அங்க இருக்கிற அர்ச்சகர்கிட்ட போய் பேசுறாங்க. இந்த மாதிரி அவங்க ரிச்சான ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் இந்த கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்கறதாவும் அம்மனுக்கு நகைகள் போடுறதாவும் சொல்றாங்க. ஆனா அந்த கோயிலே தங்கறதுக்காக ஒரு ரூம் கேக்குறாங்க. அர்ச்சகரும் சரி, பொண்ணு நல்ல பொண்ணா தெரியுதுன்னு ரூம்ல தங்கறதுக்கு பர்மிஷனும் கொடுக்கறாங்க. அப்போதான் இவங்க பிளானே ஆரம்பிக்குது. அங்க வர போற பெண்கள் எல்லாம் அந்த ரூம்ல உட்காந்து நோட்டம் விடுறாங்க. இவங்க டார்கெட் ரிச்சான பொண்ணுங்க, யாரு வீட்டுல ப்ராப்ளம், வீட்டுல கஷ்டம்னு வந்து புலம்பிட்டு இருக்காங்களோ அவங்க தான். அந்த மாதிரிதான் மம்தா ராஜன்றவங்க இவங்க கிட்ட வந்து மாட்டுறாங்க. இவங்களும் அவங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாம் பரிகாரம் இருக்கணும், பூஜை பண்ணா சரியாயிடும்னு சும்மா சொல்லி ஏமாத்துறாங்க. பூஜை பண்றதுக்காக வீட்டுல இருக்கிற எல்லா நகையும் போட்டுட்டு கோயிலுக்கு வர சொல்றாங்க. கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சில பூஜைகள் செய்யறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரசாதம் கொடுக்கறாங்க. அந்த பிரசாதம்ல தான் ஆப்பே இருக்கு. அதை நான் கடைசியில சொல்றேன். அந்த பிரசாதம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நகையெல்லாம் இங்கே வச்சுட்டு கோயில் குளத்துல போய் முங்கி எழுந்தா இந்த ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும் சொல்றாங்க. அவங்களும் குளத்துல முங்கறதுக்காக போறாங்க. ஆனா அங்க மயக்கம் வந்து தண்ணிலே விழுந்து செத்தும் போயிடுறாங்க. இந்த மல்லிகான்றவங்க அந்த நகையெல்லாம் பக்கத்துல இருக்கிற லாட்ஜ்ல போய் பதுக்கியும் வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வராங்க. இன்வெஸ்டிகேட் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது இவங்க தான் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டதா அந்த கேஸையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து வேற கோயிலுக்கு போறாங்க. இதே மாதிரி பேசுறாங்க, கொலைகள் பண்றாங்க, நகையை திருடுறாங்க. இந்த ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கு. திருடின அந்த நகையெல்லாம் வித்துட்டு பணமா வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த பணம் அதிகமா இருக்கிறதுனால எடுத்துட்டு சுத்துறது ரிஸ்க்னு அவங்க ஊர்ல இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கொடுத்து பதுக்கி வைக்கிறாங்க. ஆனா அப்போன்னு பார்த்து இவங்க மேல அந்த சிட் ஃபண்ட் கேஸ் இருக்கிறதுனால அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. 3 மாசம் ஜெயில் தண்டனைக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுறாங்க. ரிலீஸ் ஆயிட்டு மறுபடியும் அதே பிளான கண்டினியூ பண்ணலாம்னு பண்றாங்க. அப்புறமா தான் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி பிஜில கொலை பண்ணி அரெஸ்ட் ஆகுறாங்க. போலீஸ்ல மாட்டினதுக்கு அப்புறம் போலீஸ் அவங்க கிட்ட கேக்குறாங்க, எப்படி இந்த கொலைகள் எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயே வராத மாதிரி கொலை பண்றீங்கன்னு. அப்பதான் அவங்க ரிவீல் பண்றாங்க, இங்க பெங்களூர் வந்த உடனே ஒரு நகை கடையில வேலை பார்த்திருக்காங்க. அங்க நகை கிளீன் பண்றதுக்காக இந்த சைனைட் யூஸ் பண்றது தெரிய வருது. அப்போதான் அந்த சைனைடை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. இத சாப்பாடுல கம்மியா கொடுத்தா ஸ்லோ பாய்சனா ஒர்க் ஆகணும், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரியவே வராதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த எல்லா கொலைகளும் இவங்க சொன்னதுக்கு அப்புறம் இவங்க கொலை பண்ண எல்லா பாடியும் தோண்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க பிரசாதத்துல சைனைட் கலந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்கன்னு. இந்த மாதிரி மாஸ்டர் பிளான் போட்டு கொலை பண்ணதுனால தான் இந்தியாலே ஃபர்ஸ்ட் லேடி கில்லர்னு அழைக்கப்படுறாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் லேடி தூக்கு தண்டனை கைதியும் இவங்க தான். ஆனா 2012 ஆயுள் தண்டனையா மாத்திட்டாங்க. இதுதான் இவங்களோட கொடூரமான ஸ்டோரி. இவங்களோட ஸ்டோரி மூலமா தெரிஞ்சுக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம ப்ராப்ளம சால்வ் பண்றேன்னு வரவங்கள யாரையும் நம்பாதீங்க. நம்ம ப்ராப்ளம்க்கு நாம தான் சொல்யூஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கண்டென்ட்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை பாய்.